ஸ்ரீராமஜெயம். சித்தர் வகுத்து கொடுத்த பூஜை முறைகள் படி இன்றைக்கும் பூஜைகள் நடக்குதுன்னு சொன்னீங்க. அந்த சித்தரையா அவர் காலத்தில் உள்ள கருவறையில் மும்மூர்த்தி ஸ்தலமாகவே உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கருவறையில் இருக்கிற தெய்வங்களை பற்றின விவரங்களை சொல்லுங்கள். சித்தருக்கு கிடைச்ச காட்சிகள், அதன் அடிப்படையில் அந்த காட்சியின் ரூபத்தை எல்லாம் தான் அமைத்த கோவிலில் மூல கருவறையிலேயே அமைச்சிருக்கிறார். அதாவது சிவபெருமானுடைய காட்சிகள் கிடைச்சிருக்கு. அதனால அங்கு ஆதி சிவனாக கருவறையில் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கருவறையில் மூலவருக்கு வலது பக்கம் ஆதி சிவனும் இடது பக்கத்தில் சிவ சுப்பிரமணியரும் இருக்காங்க. அவர் சித்தருடைய காலத்தில் ராஜசபை அப்படின்னு சொல்லி அமைக்கப்பட்டு ஆசனங்கள் அமைச்சு, அந்த ஆசனங்கள்ல சிவபெருமான், பெருமாள், எட்டெழுத்து பெருமாள், சிவசுப்பிரமணியர்னு 3 ஆசனங்கள் அமைச்சு, அந்த ஆசனங்கள்ல இறைவனுடைய ரூபங்களை வச்சு அவர் வழிபட்டுட்டு வந்தார். அதுல பெருமாள் அமரக்கூடிய இடத்துல ஒரு உலோக, அதாவது வெள்ளி உலோகத்தினால் செய்யப்பட்ட உலோக சிலை ரூபத்தை, பெருமாளுடைய சிலா ரூபத்தை வச்சு வணங்கிக்கிட்டு இருந்தார். அந்த சிலை தான் இப்போ உற்சவராக அமைக்கப்பட்டு மூலவர் விக்கிரகமாக சந்தன சிலை அமைக்கப்பட்டிருக்கு. 2000 வருஷத்துல சந்தன சிலை அமைக்கப்பட்டு சித்தர் வழிபட்டு வந்த மூல விக்கிரகம் உற்சவராக அமைக்கப்பட்டது. இது உத்தரவுப்படி தான் இங்கு நடக்கப்பட்டது. அதாவது சன்னதியில ஆதிசிவன், எட்டெழுத்து பெருமாள், சிவசுப்பிரமணியர், இப்படி 3 பேர் சேர்ந்து அமர்ந்திருக்கிற ஒரே திருத்தலம் எட்டெழுத்து பெருமாள் கோவில் மட்டும்தான். அர்த்த மண்டபத்தில் இளைய பெருமாள் ஆகிய லக்ஷ்மணரும் பெரிய பிராட்டி தாயார் ஆகிய சீதா தேவியும் அங்கு வீற்றிருக்காங்க. மகா மண்டபத்தில் ஆத்தியப்ப சுவாமி, அதாவது இந்த கோட்டையுடைய காவல் தெய்வம், இந்த கோட்டையுடைய முழு பொறுப்புகளும் காவல் தெய்வமாகிய ஆத்தியப்ப சுவாமியிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் அதிக வல்லமை உடையவர். இங்க எந்த பொருட்களை நாம பெருமாளுக்கோ இல்ல மற்ற தெய்வங்களுக்கோ அர்ப்பணிக்கிறதுக்காக கொண்டு வந்தாலும் அவர் முன்னாடி சமர்ப்பணம் செய்துதான் உள்ள கருவறைக்கு கொண்டு போறோம். அதன்படிதான் இங்க அமைக்கப்படுது. முழு பொறுப்புகளும் ஆத்தியப்ப சுவாமிக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. பகவானுடைய நேர் எதிரில் ஆஞ்சநேயர் அமர்ந்திருக்கார். அவர் 8 அடி அகலத்தில் வட்ட வடிவத்தில் ஆஞ்சநேயர் உள்ள அமர்ந்து மண்டியிட்ட கோலத்தில் வணங்கி நமக்காக பிரார்த்தனை செய்துகிட்டு இருக்கார். ஸ்ரீராமஜெயம்.